கிரிக் பார்ட்டி படம் மூலமா கிடைச்ச பிரபலம் அண்ட் வாய்ப்புகளால பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தினாங்க கன்னட ஆக்ட்ரஸான ராஷ்மிகா மந்தனா. கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைச்சதும் கன்னட சினிமாவை அலட்சியமாகவும் மட்டும் தட்டுறது மாதிரியும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கப்படுறாங்க. இதனால பலமுறை கன்னடர்களை கோபப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ராஷ்மிகா மந்தனா சமீபத்தில் கொடவா சமூகத்திலிருந்து நடிக்க வந்த முதல் பெண் நான் தான் அப்படின்னு பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகாவோட இந்த கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கூர்க்ல இருந்து இதுவரைக்கும் பலருமே திரைப்படத்துறையில ஜொலிச்சிருக்காங்க அப்படின்றத சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. எதிர்ப்புகள் கிளம்பினதுக்கு அப்புறமாவும் ராஷ்மிகா மந்தனா தன்னோட கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்கவோ இல்ல விளக்கம் கொடுக்கவோ இல்ல. இந்த நிலையில கொடுவா சமூகத்தை சேர்ந்த நடிகையான பவி பூவப்பா இதை பத்தி பேசியிருக்காங்க. மாடலிங் துறையில ஜொலிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கன்னடர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் பவி பூவப்பா. இவங்க கன்னட யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ராஷ்மிகா மந்தனா பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல கொடுவா சமூகத்தில இருந்து நடிகை பிரேமா தொடங்கி பலர் இதுவரைக்கும் திரைப்படத்துறைக்கு வந்து சாதனை படிச்சது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டியில இது ராஷ்மிகா மந்தனாவோட பிஆர் டீமோட யோசனையா இருக்கலாம், இல்ல ராஷ்மிகா மந்தனா பேசுற முறையே அப்படிதான் இருக்கும். அதுக்கு ராஷ்மிகா மந்தனாவோட பல பழைய பேட்டிகள் தான் சாட்சி அப்படின்னு பேசியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா ஏதேதோ பேச போய் ஏதேதோ பேசியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நாங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அடிக்கடி திருமண விழாக்கள்ல சந்திப்போம், ஆனா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, நானும் அவங்க கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு பவி பூவப்பா சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாவுக்கு எதிர்ப்பு கிளம்பினதை அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இணையதளவாசிகள் சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா கன்னட சினிமாவில இருந்து தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினாலும் தெலுங்கு சினிமாவில் கிடைச்ச வரவேற்பால கன்னட சினிமா பக்கம் எட்டி பார்க்கறதே இல்லை. தெலுங்குல அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இவங்களுக்கு ஹிந்தி சினிமா வாய்ப்பையும் வாங்கி கொடுத்திருக்கு. இவங்களோட நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் குபீரா. இந்த படம் தமிழ் தெலுங்குல நேரடியா உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் மலையாளம் கன்னடம்னு பல லாங்குவேஜஸ்ல டப் பண்ணப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. வணிக ரீதியா படம் 100 கோடி ரூபாய் எட்டின நிலையிலும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களை சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இவங்க நடிப்புல வெளியான புஷ்பா 2 படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா இப்ப ஹீரோயின் சென்ட்ரிக் பிலிம்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. கிரிக் பார்ட்டி படம் மூலமா கிடைச்ச பிரபலம் அண்ட் வாய்ப்புகளால பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தினாங்க கன்னட ஆக்ட்ரஸான ராஷ்மிகா மந்தனா. கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைச்சதும் கன்னட சினிமாவை அலட்சியமாகவும் மட்டும் தட்டுறது மாதிரியும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கப்படுறாங்க. இதனால பலமுறை கன்னடர்களை கோபப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ராஷ்மிகா மந்தனா சமீபத்தில் கொடவா சமூகத்திலிருந்து நடிக்க வந்த முதல் பெண் நான் தான் அப்படின்னு பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகாவோட இந்த கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கூர்க்ல இருந்து இதுவரைக்கும் பலருமே திரைப்படத்துறையில ஜொலிச்சிருக்காங்க அப்படின்றத சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. எதிர்ப்புகள் கிளம்பினதுக்கு அப்புறமாவும் ராஷ்மிகா மந்தனா தன்னோட கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்கவோ இல்ல விளக்கம் கொடுக்கவோ இல்ல. இந்த நிலையில கொடுவா சமூகத்தை சேர்ந்த நடிகையான பவி பூவப்பா இதை பத்தி பேசியிருக்காங்க. மாடலிங் துறையில ஜொலிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கன்னடர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான்